பவள விழா பாப்பா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியை கலாய்க்கிறாரு. இந்த பவள விழா பாப்பா ஒன்றிய அரசுக்கு எதிரா போராடிட்டு இருந்த இந்த டைம்ல விஜய் வந்து பாப்பாவா தான் இருந்தாரு. ஆக்சுவலா வாயில வந்து கைய வச்சுட்டு சப்பிட்டு தான் சுத்திட்டு இருந்திருப்பாரு விஜய். சுறா படம், கில்லி படம், விஜய் த்ரிஷா கூட இருந்த போட்டோ, விஜய் கீர்த்தி சுரேஷ் கூட இருந்த போட்டோ, 69 படம் வைப்பாங்க. இந்த மாதிரி போட்டோஸ் தான் போட்டு நீங்க இந்த காலத்து இளைஞர்களுக்கு 41 பேரை கொன்னுட்டு ரன்னிங் ரேஸ் ஓடுனீங்க பாருங்க. அந்த மாதிரி போட்டோஸ் தான் போட முடியுமே தவிர்த்து திமுக மேடைகள்ல தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு சொன்னீங்கன்னா இதுதான். இங்க வர இளைஞர்கள் வெறும் கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு போக கூடாது. ஏன்னா இங்க வர இளைஞர்கள் கொள்கை கூட்டமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நீங்க வந்து ஒரு சாதா பொதுக்கூட்டமா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நிர்வாகிகள் சந்திப்பா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் சுத்தி என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த திமுக கட்சி அப்போத்திலிருந்து மக்களுக்கு என்னென்ன செய்தது, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது இன்றைய காலத்து இளைஞர்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் பாத்தீங்கன்னா பாருங்க 1960 காலகட்டங்கள், 70 காலகட்டங்கள், 80 காலகட்டங்கள் அப்படின்ட்டு எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்துல திமுக என்னென்ன செய்தது அப்படின்னு இருக்கு. ஒரு சிலர் வந்து கலாச்சிட்டு இருக்காரு. அதாவது ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா பவள விழா பாப்பா அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியை கலாய்க்கிறாரு. இந்த பவள விழா பாப்பா ஒன்றிய அரசுக்கு எதிரா போராடிட்டு இருந்த இந்த டைம்ல விஜய் வந்து பாப்பாவா தான் இருந்தாரு. ஆக்சுவலா வாயில வந்து கைய வச்சுட்டு சப்பிட்டு தான் சுத்திட்டு இருந்திருப்பாரு விஜய். அந்த காலகட்டத்துல ஒரு பாப்பாவா தான் இருந்தாரு. எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இதே மாதிரி கூட்டம் தாவேக்கா நடத்தும் போது அவங்க எந்த போட்டோஸ் இது மாதிரி போட முடியும்? சுறா படம், கில்லி படம், விஜய் த்ரிஷா கூட இருந்த போட்டோ, விஜய் கீர்த்தி சுரேஷ் கூட இருந்த போட்டோ, 69 படம் வைப்பாங்க. இந்த மாதிரி போட்டோஸ் தான் போட்டு நீங்க இந்த காலத்து இளைஞர்களுக்கு தெரிவுபடுத்த முடியுமே தவிர்த்து நீங்க என்ன பண்ணீங்க, ஒன்றிய அரசியோ இல்ல பிஜேபியை எதிர்த்தோ எதுனா செஞ்சீங்களா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. சோ நீங்க எந்த போட்டோஸையும் போட முடியாது. நீங்க போடுற போட்டோஸ் உங்களோட சினிமா பட போட்டோஸா தான் இருக்க முடியும். அப்படி அதையும் தாண்டி போடணும்னா கரூர்ல இருந்து ஓடுனீங்க பாரு, 41 பேரை கொன்னுட்டு ரன்னிங் ரேஸ் ஓடுனீங்க பாருங்க. அந்த மாதிரி போட்டோஸ் தான் போட முடியுமே தவிர்த்து இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வரலாறு, கொள்கை, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம், இதெல்லாம் மக்களிடத்துல போய் சொல்லுங்க, சேருங்க அப்படின்னு சொல்ற ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அங்க இருக்காரு பாருங்க, மு.க. ஸ்டாலின். பாத்தீங்களா, பாத்துங்க. இவர்தான் நம்ம விஜய் வந்து கலாய்க்கிறாரு. என்ன ஸ்டாலின் அங்கிள், இந்த அங்கிள் கஷ்டப்பட்டதாலதான் இப்ப நீ தைரியமா தில்லா நின்னுட்டு ஸ்டாலின் அங்கிள்னு சொல்ற பேரு. அந்த தைரியத்தை உனக்கு உருவாக்கி கொடுத்ததே இந்த மனுஷன் தான்.